السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் முடித்தாக்கட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு இறை செய்தியை இறுதியாக எடுத்துரைக்க வந்த அனலம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் என்பவர்களின் மீதும், குறிப்பாக ஜும்மாவினுடைய கடமையினை நிறைவு செய்வதற்காக அவனுடைய இல்லத்தில் ஒன்று கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக ஜும்மாவினுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவினுடைய உரையில் உங்களுக்கு மத்தியில் நாம் பேச பணிக்கப்பட்டுள்ள மார்க்க உபதேச தலைப்பு நபிகளாரின் நற்பண்புகள் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான படிக்கப்பட்டதற்கான அடிப்படையான காரணம் நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த இயற்கை மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கம் பல வகைகளில் வளர்ச்சியை நோக்கி காலம் காலமாக இருந்து கொண்டு வருகின்றதை நாம் எல்லாம் அறிந்திருப்போம். இந்த ஏகத்துவத்தினுடைய வளர்ச்சி இதற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒவ்வொரு நபர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கையை உறுதிமிக்கவர்களாக அவர்கள் கடைபிடித்து ஒழுகின்ற பொழுது, அவர்கள் ஒவ்வொரு நபர்கள் மூலமாக செய்த அந்த தியாகங்கள் தான் இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக பெரும் பங்கு ஆற்றி இருக்கின்றது என்றால் அது மிகையல்ல. அல்லாஹ்வினுடைய தூதர்கள் இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறை போதனைகளை ஏற்றி மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக வருகை புரிந்து மக்களுக்கு எடுத்துரைத்து சென்றுள்ளார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை ஏற்றுக்கொண்ட சமுதாய மக்கள் ஒவ்வொரு நபர்களும் இந்த மார்க்கத்திற்காக ஏதேனும் ஒரு வகையில் தனித்துவம் மிக்க ஒரு தியாகத்தை செய்துதான் இருப்பார்கள். கடந்த 1400 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கடந்து வந்த நிலையில இன்று நாம் ஒவ்வொரு நபரும் இந்த மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னாலும் கூட, அவர்களினுடைய அந்த தியாகங்கள் நடத்தைகள் தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்பதை நம்மை யாரும் என்ன செய்ய முடியாது என்றால் மறுப்பதற்கு இடமே கிடையாது. அந்த அளவிற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு எவ்வாறு தியாகம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றதோ, இந்த மார்க்கத்தை இதனுடைய நுட்பத்தை தாற்பயத்தை அறியாத மக்கள் இன்றும் உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த மார்க்கத்தின் பக்கம் இழுப்பதற்கு, இந்த மார்க்கத்தின் பக்கம் ஈர்ப்பதற்கு எது மிகவும் பிரதான ஒரு செயல்பாடாக நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக மக்களுக்கெல்லாம் அருட்கொடையாக வருகை குறித்த அனலம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த நற்குணங்கள் தான் அதற்கு மிக பெரிய முன்மாதிரியாக இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொரு நபரும் என்ன செய்ய வேண்டும், அதனை எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களினுடைய 40வது வயதில் இந்த ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அதற்கு முன்னதாகவும் கூட இயல்பாகவே ஒரு சில மனிதர்களுக்கு ஒரு சில பண்புகள் இருக்கும். இந்த பண்புகளில் நற்பண்புகள் என்ற இந்த தன்மை என்பது எல்லா நபர்களிடமும் குடிகொண்டு இருப்பதை விட, அந்த அரபு தேசத்தில் அனலம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அந்த நற்குணம் என்பது
ஒரு தனித்துவம் மிக்க ஒரு நபராக அவர்களை எல்லாரையும் உற்று நோக்க பார்க்க செய்தது. ஏகத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக இறுதி தூதராக இறைவன் அவர்களை தேர்வு செய்ததற்கு பின்னதாகவும் அவர்களுடைய வாழ்வியலை நாம் பார்த்தோமேயானால் இந்த நற்பண்புகள் என்பது இன்னமும் மெருகேற்றக்கூடிய வகையில அவர்களினுடைய நடத்தை முறை இருந்தது. பொதுவாக ஒரு மனிதன் தான் இஸ்லாத்திற்குள்ளேயோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு துறைக்குள்ள வருகை தருகின்ற பொழுது அவர் எல்லா நிலையிலையும் மக்களிடம் நல்லது நிலை போன்ற அவரினுடைய பண்புகளை வெளிப்படுத்தி காட்டி கொள்வார். ஆனால் ஒரு வளர்ச்சியை, ஒரு முக்கிய பதவியை அவர் பெற்றுவிட்டார் என்று சொன்னால் அதற்கு பின்னதாக தான் தெரியும் அவரினுடைய உண்மையான குணம் என்ன என்பது. அப்பதான் எல்லாரும் நம்ம என்ன செய்ய முடியும்னா அறிந்து கொள்ள முடியும். இதுதான் உலகத்துல பெரும்பாலும் எல்லா நபர்களையும் நம்ம பார்த்து வரக்கூடியது. இதில் அனைத்திற்கும் விதிவிலக்காக வாழ்ந்த மனிதர் யார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எல்லா நிலைகளிலும் எப்படி நுபுவத்துக்கு முன்னதாக அவர்களினுடைய பண்பு நலன்களில் சிறந்து குணமிக்கவர்களாக அவர்கள் இருந்தார்களோ, நுபுவத்திற்கு பின்னதாகவும் அவர்களினுடைய செயல்பாடுகள் நற்பண்புகளில் எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு அவருடைய செயல்பாடு இருந்தது. இறை நுபுவத்துக்கு முன்னதாக இளைஞர்கள் கூட்டம், இளைஞர்களாக ஒருங்கிணைந்து மக்களுக்கு ஏதேனும் நல்லது செய்யணும், நாமெல்லாம் இன்னைக்கு ஒரு ஜமாத்து, ஒரு அமைப்பு அப்படின்லாம் ஏற்படுத்துறதுக்கு பின்னாடிதான் நமக்கெல்லாம் அந்த ஆர்வம்லாம் ஏற்படும். அன்றையும் ஒரு அமைப்பு இருந்தது. முத்தையிபின் என்று சொல்லக்கூடிய பேர்ல ஒரு இயக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் இளைஞர் பருவத்துல அந்த அமைப்புல அவங்க இருந்தாங்க. கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு, சிரமப்படக்கூடியவங்களுக்கு உதவி புரிந்தாங்க. இந்த பண்பு இறை தூதர் என்ற வகையில் அவர்கள் மக்காவில் அறிவிக்கப்படுகின்ற பொழுதும் அது இருந்தது. மதீனாவில் ஆட்சி அமைத்தார்கள்ல, சக்கரவர்த்தியாக வீற்றிருந்தார்கள்ல, அப்பொழுதும் அந்த பண்பு அவர்களிடம் எந்த விதத்திலையும் குறைவு ஏற்படவே இல்லை. ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறோம், ஒரு ஜமாத்தை உருவாக்கின்றோம் என்று சொன்னால் அதில் நம்மிடம் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிடிப்பு, நன்னடத்தை நம்முடைய இறுதி செயல்பாடு, இறுதி மூச்சு வரையும் இருக்குமா என்று சொன்னால் அவர்களுக்கு என்று ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த பண்புகளிலேயே என்ன செய்யும், ஒரு சில குறைபாடுகள் ஏற்படுவதுதான் ஒரு நியதியாகவே இன்னைக்கு உலகத்துல இருக்குது. ஆனால் அண்ணலம் பெருமானார் எப்படி அந்த முத்தையிபின் என்ற அந்த அமைப்புல இருந்து கொண்டு மக்களுக்கு நல்லதை செய்வதற்கு அவர்கள் ஆயத்தப்படுகின்ற பொழுது கேட்டு பெறக்கூடிய மக்களிடம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ, மன்னராக ஆனதற்கு பின்னதாகவும் அவர்களுடைய நடத்தை முறை இருந்தது. யார் வந்து கேட்டாலும் சரிதான், உங்க வீட்டு சொத்தா முகமது அவர்களே, எனக்கு நீங்க ஜக்காத்துல இருந்து நீங்க பொருளாதாரத்தை கொடுங்க, அது என்னுடைய கஷ்டு அப்படின்னு சொல்லி யார் கேட்டு வந்தாலும் சரிதான், அதனை எந்த விதத்திலையும் முகம் சுளிக்காத வகையில், அவர் மீது கோபப்படாத வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த அணுகுமுறை இருந்தது. அந்த அணுகுமுறை தான், இந்த சகோதரத்துவ வாஞ்சை தான் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு மக்களை சாறை சாறையாக இந்த மார்க்கத்தில் அவர்கள் வாழுகின்ற காலத்திலேயே கொண்டு வந்து சேர்த்தது என்று சொன்னால் இந்த நன்னடத்தை தான் அதற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முகமது என்பவர் இறை தூதர் தான், அவர் இறை அடிமைதான் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டு இந்த மார்க்கத்தில் வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய இந்த போதனைக்கு செவிசாய்த்தவர்களை விட ஹிஜ்ரி 8 சாரசாரையாக மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்கல்ல, அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று நாம் வரலாற்றில் நாம் பொதுப்படையாக இருந்து பார்த்தோம் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த நற்குணம் தான் அவர்களிடம் மிகைத்திருந்தது. அதுதான் அவர்களின் பக்கம் மக்களை கொண்டு வந்து சேர்த்தது. இன்று நாம் ஒத்த வயதில் இருக்கக்கூடியவர்களிடம் சில நடைமுறைகளை, பண்புகளை வெளிப்படுத்துவோம். நம்மளுடைய வயதுக்கு கூடிய நிலையில் உள்ளவர்களிடம் சில வகைகளில் நாம நம்முடைய நற்பண்புகளை வெளிப்படுத்துவோம். அதே மாதிரி நம்முடைய நிலையில நம்முடைய வயதுக்கு ஒத்ததாகவோ அல்லது நம்முடைய வயதுக்கு குறைந்த நிலையிலேயோ யாராவது வரம்பு மீறி நம்மிடம் நடந்து கொண்டார் என்று சொன்னால் அதே நற்பண்பு உணர்வுடன் அவர்களை நம்ம அணுவோமா என்றால் கட்டாயம் என்ன செய்ய மாட்டோம், நம்ம அணுவ மாட்டோம். அப்பந்தான் நம்மளுடைய இன்னொரு முகமே நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு அது வரைக்கும் நம்மளுக்கு அந்த குணத்தை கூட வெளிப்படுத்திருக்க மாட்டோம். நான் இந்த பணியை மேற்கொள்கிறேன், யாராரோ என்னென்ன வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நான் என்னுடைய அலுவல்கள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த மார்க்கத்திற்காகவும் என்னுடைய நன்மைக்காகவும் மக்களினுடைய நலனுக்காகவும் பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னைய பார்த்து இப்படிலாம் பேசுறியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை
மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கும் அவரை விட்டு ஒதுங்கி செல்வதற்கு ஒரு நிலை ஏற்படுத்தும். அதே போன்று புதிதாக இஸ்லாத்திற்குள் வருவதற்கு ஒரு தடைக்கல்லாகவும் அது அமையும். அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களை பாருங்க, சின்ன வயது பருவத்தினராக இருக்கக்கூடிய பையன்கள்ட்ட என்ன அளவுக்கு அவர்கள் அந்த மரியாதையையும் கண்ணியத்தையும் அவர்கள் கொடுப்பார்களோ அதே போன்று எல்லா நபர்களுக்கும் கொடுப்பாங்க. பெரியவர்களுக்கு எப்படி கொடுப்பார்களோ அதே மாதிரி அவருடைய வயதுக்கு ஒத்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கொடுப்பார்கள். வயது குறைந்த சிறுவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுப்பாங்க. சாலையில போயிட்டு இருப்பாங்க, சலாம் சொல்லக்கூடிய முறையை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள். சலாம், சலாத்தை பரப்புங்கள், சொல்லுவதுன்றதெல்லாம் சொல்லல, சலாத்தை பரப்புங்கள். தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், அறிந்தவர்கள், அறியாதவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான் சலாத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கள் மார்க்கம் சொல்லுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்னவங்க எப்படி நடந்திருக்கிறாங்க நீங்க பாருங்க. பையன் எல்லாம் விளையாட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த விதிமுறையை கற்றுத்தந்தார்களோ, கூட்டமாக நின்று இருக்கக்கூடிய ஒரு சபையில் தனியாக நடந்து வரக்கூடிய ஒருவர் சலாம் சொல்ல வேண்டும் என்ற அந்த விதிமுறையை அவர்கள் வகுத்து அறிவுறுத்தினார்களோ அதுபோன்று அவர்கள் அந்த விதிமுறையை எப்படி கடைபிடித்தார்கள். சிறுவர்களாக இருந்தாலும் ஒரு கூட்டமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாம் கடந்து செல்கின்ற பொழுது நாம் சலாம் சொல்ல வேண்டும் என்ற அந்த விஷயத்தை அவர்களிடம் அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள், செய்தார்கள். இன்று நாமும் தெருக்களில் நடந்து செல்கின்றோம், வாகனங்களில் செல்கின்றோம். வாகனங்களில் செல்கின்றவர் அமர்ந்து இருக்கக்கூடியவருக்கு சலாம் சொல்லக்கூடிய முறைகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு பெரும்பாலும் நமக்கு தெரிந்தவராக இருந்தால் அது வாயை திறந்து சலாம் வரும். அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்தஸ்துடையவராக ஊர்ல ஒருவர் இருந்தார் என்று சொன்னா அவரிடம் நம்மளுடைய சலாம் வரும். அப்படி சலாம் சொல்லக்கூடிய நேரத்துல அந்த பதில் சலாம் கூட இருந்து அவர்களிடம் இருந்து எப்படி பிரதிபலிக்கும்னா, இவர் முக்கியத்துவம் வாய்ந்த ஆளாக இருந்தார்னா பதில் சலாம் வாயை திறந்து சொல்லுவாங்க. இல்ல இவர் ஒரு சாமானியராக இருக்கிறார் சமுதாயத்துல அப்படின்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றதுக்கு வலைக்கும் சலாம் தான் பதில் வராது. இப்படின்ற தலையாட்டுதல் மட்டும்தான் அவர்களிடம் இருந்து பிரதிபலிக்கும். இது வந்து சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். ஆனால் சின்ன சிறிய விஷயமாக இருந்தாலும் அதனை நீங்கள் அந்த அமலை அற்பமாக கருதாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன விதிய சின்ன பையன்கள்ட்ட அவங்க வந்து சொல்லாம போயிருக்கலாம் இல்லையா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணியாளராக அவர் பணிபுரிந்தார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் சொல்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கடிந்து கொண்டதே கிடையாது. ஏன் இந்த வேலையை நீ செய்யல அப்படின்னு சொல்லி என்னைய கண்டித்தது கிடையாது. ஏன் இதனை இப்படி செய்தாய் என்று என்னை அப்படி கண்டித்ததும் என்னை கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 10 ஆண்டுகள் பணிபுரிந்த சிறுவர் தாங்க அவர். சிறுவராக இருக்கக்கூடியவர் அந்த நிலையில் அவர் இருந்து அறிவிக்கின்றார் என்று சொன்னால் நம்முடைய நடத்தை முறைகள் சிறுவர்களிடம் எப்படி வெளிப்படுகின்றது என்பதை இந்த ஒரே ஒரு உதாரணத்தை வைத்துக் கொண்டு, இந்த ஒரே ஒரு நிகழ்வை மாத்திரம் நம்முடைய செயல்பாடுகளில் நம்முடைய பண்புகளில் மெருகேற்றினோம் என்று சொன்னால் உச்சபட்சமாக இந்த மார்க்கத்தில் பிடிப்புள்ள நபர்களை நீங்கள் கொண்டு வர முடியும். இருக்கக்கூடியவர்களை நல்ல முறையில் இந்த மார்க்கத்தில் உருவாக்கவும் முடியும். அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவராக இருந்தவர். அவர் சொல்றாங்க, நான் என்னுடைய உணவு தட்டுல உட்கார்ந்து சின்ன வயதுல என்னுடைய கை அங்கே இங்கே உழப்பிக்கிட்டு இருக்கும். சாப்பிடுறது எப்படின்ற ஒரு மெத்தட்னு ஒண்ணு இருக்குது இல்ல, ஒழுங்குமுறைன்னு சொல்லி மார்க்கம் சொல்லி தந்திருக்கு. உண்ணுவது எப்படி, பருகுவது எப்படி, மலஜலம் கழிப்பது எப்படி, எல்லா நிலைகளையும் ஆடை உடுத்துவது எப்படி என்று அதற்கென்று ஒரு பட்டியலை ஒரு புத்தகமே போடலாம், இஸ்லாமிய ஒழுக்கங்கள் சொல்லி. அந்த அளவுக்கு நெறிமுறைகளை கற்றுத் தந்திருக்கின்றது. இந்த நெறிமுறைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்துல அந்த சிறுவருக்கு தேவையோ அதனை எப்படி அறிவுறுத்துறாங்க பாருங்க. உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய தட்டுல கையை அங்க எங்கேயும் போயிட்டு வர்றதை பார்த்து அவங்களை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தி பேசுவார்கள். சிறுவர்களிடம் பேசும் பொழுதும் சரி, பெரியவர்களிடம் பேசுகின்ற பொழுதும் சரி, அந்த மதிப்பில் கண்ணியத்தில் எந்தவித குறைவும் இல்லாத வகையில அவர்களிடம் அந்த அணுகுமுறை இருக்கும். நிறுத்துங்க, அல்லாஹ்வின் பெயரை சொல்லுங்க, உங்களுக்கு பக்கத்துல இருக்குதுல கைக்கு பக்கத்துல அதை எடுத்து சாப்பிடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். எப்படியான ஒரு உபதேசம்! நம்ம வீட்டிலேயே நம்ம கூட உட்கார்ந்து நம்மளுடைய பிள்ளையே சாப்பிடும். இப்படி ஏதாவது ஒரு வெஞ்சனத்தை தட்டுல வைக்கிறதுக்கு பதிலா தனியா ஒரு தட்டுல இருக்குதுன்னு நீங்க இதை எடுத்து சாப்பிடுறதுக்கு பதிலா அதை தாவி அந்த கையை போச்சுன்னா பெடதில ஓங்கி ஒரு அடி விடும். யாருக்கு? பிள்ளைக்கு. இப்படியான ஒரு நடத்தை முறை நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு
இதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம பொருத்தி பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். இதெல்லாம் சாதாரணம். நம்முடைய பார்வை என்ன? பாங்கு சொன்ன உடனே பள்ளிவாசலுக்கு போகணும், 2 ரக்காயத்து தொழுவணும், இகாமத்து சொல்லப்பட்டதா ஜமாத்துடன் தொழுவணும், இதுதான் வணக்கம் சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். இது வணக்கம் தான், பிரதான வணக்கம் தான், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நற்பண்புகளில் எந்த ஒரு வகையிலையும் குறைவில்லாத வகையில் அதனுடைய நடத்தையை நாம் ஆக்கினோம் என்றால் அதன் காரணத்தினால் அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி நம்முடைய இந்த மார்க்கத்தில் ஒரு நபரை உருவாக்கும் என்ற அந்த விஷயத்தை நம்ம பெரும்பாலும் அறிந்து கொள்ளாத நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றோம். சிறுவர்களிடம் மட்டும் கிடையாதுங்க. கொள்கைக்குள்ளக்கு ஒருத்தர் வந்திருப்பார், கொள்கைக்குள்ளக்கு அவர் நிலையான முறையில் அவர்களுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருப்பார். ஏதேனும் ஒரு நடத்தையில் அவரிடம் ஒரு குறை ஏற்படுகின்றது என்று சொன்னால் அந்த குறையை எப்படி அவருக்கு நம்ம சரி செய்து கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் கூட தெரியாம, இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா கடிந்து கொள்வோம். அதற்கு காரணத்தினாலே முகம் சுளிக்கக்கூடிய வகையிலையும் மனஸ்தாபம் கொள்ளக்கூடிய வகையிலையும் நம்முடைய சகோதரத்துவம் தான் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஜமாத்துல ஒருத்தர் சேர்றார். இந்த கிராமப்புறவாசின்ற மாதிரியான உள்ள நபித்தோழர்கள் இருக்கிறாங்கல்ல, ஹதீதுகளை நீங்க புரட்டி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேரக்டருக்கு அவங்கள ஒத்து பாத்தீங்கன்னு வைங்க, நம்ம எல்லாம் இந்த மாதிரி நடந்திருப்போனே தெரியாது. அவங்களுடைய செயல்பாடு அப்படி இருக்கும். இந்த காட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியான ஒரு நிலைப்பாட்டுல சொல்லக்கூடிய வகையில அந்த கிராமவாசியாக இருக்கக்கூடியவர்களினுடைய அந்த குணநலங்கள் இருக்கும். யாருமே கோபம் வந்துடும். அவங்க பேசுற விதமோ, அவங்க நடந்து கொள்ள விதமோ, என்னங்க இது கூடயா தெரியாது அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்ளக்கூடிய வகையில தான் பெரும்பாலும் இருக்கும். ஒரு சந்தர்ப்பம் ஜமாத்தாக தொழுகை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒருத்தர் தும்மல் இட்டு விடுகிறார். தும்முனம்னா என்னங்க சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லல, தும்முனவர். ஆனால் இவர் நின்று பார்த்துக்கிட்டு எருகமுக்கல்லா அப்படின்றார். உடனடியாக எல்லாருமே தொழுகையில நிற்கக்கூடியவங்க அவர் அப்படி வெறிச்சு பாக்குறாங்க. எல்லாரும் வெறிச்சு பார்க்க உடனே என் தாய் என்னை இழக்கட்டும் அப்படி அவர் சொல்லிட்டு, ஏன் இப்படி பாக்குறீங்க விடாம அவர் மறுபடியும் தொழுகையில பேச ஆரம்பிக்கிறார். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து தொடையில தட்டுறாங்க, அமைதியா இருக்கிற மாதிரி அவர்களுக்கு வலியுறுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தொழுவ முடியுது. சலாம் கொடுத்த உடனே அவங்களை இங்க வாங்க பக்கத்துல கூப்பிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற அந்த ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன முதல் ஆரம்பிக்கிறார் தெரியுமா? எனக்கு முன்னாடி எனக்கு ஆசிரியராக இப்படி ஒரு நபரை பக்குவப்பட்ட நிலையில் அறிவுறுத்தக்கூடிய வகையில என்னுடைய வாழ்நாள்ல நான் பார்த்ததே கிடையாது. என் வாழ்நாள்ல ஒரு அறிவுறுத்தலை வழங்குவதற்கு கற்பித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாதிரி ஒரு நபரை என்னுடைய வாழ்நாளே நான் பார்த்தது கிடையாதுன்ற. வாழ்நாளே பார்த்து என்ன சொன்னாங்க? இங்க வாங்க, தொழுகை என்பது இறைவனை வணங்குவதற்காக. தெரியாத யாருக்கும்? எல்லாத்துக்கும் தெரியும். தொழுகை என்பது இறைவனை துதிப்பதற்காக. யாருக்காவது தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியும். தொழுகை என்பது இறைவனை பெருமைப்படுத்தக்கூடியது. சரிதானா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். ஆகையினால தொழுகையில என்ன செய்யாதீங்க, நீங்க பேசாதீங்க. இந்த பேசாதீங்கன்ற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பக்குவமாக அவர்களுக்கு எடுத்து கற்பித்ததனுடைய வெளிப்பாடு என்ன மாதிரி அவர் சொல்கின்றார். என்னுடைய வாழ்நாள்ல நான் மௌத்தா போற வரைக்கும் நான் அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்ததே இல்லைன்னா, இன்க்ளூடிங் சஹாபாக்கள், பெரிய அளவுக்கு உள்ள கலிஃபாக்கள் அதுல வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு மாதிரியான நபர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களையே அப்படியே மடைமாற்றம் செய்தது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பு தான். அது போன்ற உள்ள மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள நபரையே இந்த மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வந்தது. அவர்கள் ஒரு வெறுப்புணர்வுடன் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முதல்ல சந்திக்கிறாங்க. சந்தித்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள விடுங்க, வாங்க உட்காருங்க, பேசுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 வசனங்களை வாசித்து காட்டுகின்றார்கள். அவர்களுக்கு எப்படித்தான் அவருடைய அந்த மனநிலை மாறியது என்றே தெரியவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, எனக்கு நான் என்னமோ நினைச்சிட்டு வந்தேன், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த நடத்தை முறையை நான் பார்க்கின்ற பொழுது அதுதான் மிக முக்கிய காரணியாக இஸ்லாத்துக்குள்ளுக்கு அவர் இழுத்து போட்டதுங்க. எப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு பாருங்க. அதுவும் பாருங்க, இப்படி வந்த நபர்களை நாம எப்படி பார்ப்போம்? கொஞ்ச நாள் கழிச்சு இவரெல்லாம் எப்படி வந்தவர், இப்பெல்லாம் எப்படி இருந்தவர், நம்மளே அடிக்க வந்தவர், நம்மளே வெட்ட வந்தவர் அப்படின்னு நடப்போம் இல்லையா? இறை செய்திகள்ல 1-2 விஷயங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. அது மாதிரி வகியே வரும் சில நேரங்கள்ல. ஒரு தடவை பார்த்தாங்க, 2 தடவை பார்த்தாங்க, 3 தடவை பார்த்தாங்க ரசூலுல்லாஹ். இந்த பண்பு யாருக்குமே இருக்காதுங்க. இதுவரையும்
எந்த ஒரு ஜமாத்தாக இருந்தாலும் தலைவனாக இருந்தாலும் வழி நடத்தக்கூடிய எந்த ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருந்தாலும் இப்ப வரையும் இந்த பண்பு ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பண்பு யாருக்குமே கிடையாது. என்ன பண்பு? பாராட்டக்கூடிய ஒரு பண்பு. பாராட்டுன்ற விதத்துல சில பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னா உச்சபட்சமாக அவங்களை கடவுள்ன்ற அந்தஸ்துக்கு கொண்டு போயிருவாங்க. அது மாதிரி வேண்டுமானா இருந்து இருக்கின்றதே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய அந்த நுட்பத்தையும் மதிநுட்பத்தையும் அவர்களினுடைய அந்த ஆக்கப்பூர்வமான உள்ள சிந்தனையையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அணுகுறாங்கன்னு பாருங்க. 2-3 தடவை பார்க்கிறாங்க. இவர் சொன்னதுக்கு ஏற்ற ரசூலுல்லாஹ்வுக்கு அதுல கருத்து வேறுபாடு இருக்கும். இந்த பத்ர் யுத்தத்துல மாதிரியான உள்ள யுத்த களங்கள்ல கனிமத்து பொருட்கள் அதுல கைப்பற்றப்படக்கூடிய விஷயங்கள் இதை குறித்தும், அதே மாதிரி கைதிகளிடம் இருந்து அவர்களிடம் இழப்பீட்டு தொகையை பெற்றுக்கொண்டவர்கள் அனுப்பிவிடுவது சம்பந்தமாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹிஜாப் பேணக்கூடிய முறைகளை குறித்தும் இதெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நம்முடைய பார்வையில பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீமான ஒரு சிந்தனை. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட உடன்பாடு இல்லாத நிலையாகத்தான் இருந்தது, இன்க்ளூடிங் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட. இப்படிதான் அவருடைய நிலை இருந்தது. ஆனால் உமர் ரலியல்லாஹு மட்டும் தனித்து அறிவிப்பாங்க. அவர்கள் அறிவிக்கிறது போன்றையே வஹி வந்துடும். ஒரு தடவை பார்த்தாங்க, 2 தடவை பார்த்தாங்க, 3 தடவை பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் சிலாகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்க? பாராட்டுதல். எப்படி பாருங்க, உமர் நாவல அல்லாஹ் பேசுறானே, இந்த வார்த்தை அப்படியே ஹதீஸ்ல இருக்காது. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த வார்த்தை ஹதீஸ்ல இருக்காது. ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயங்களில் பல்வேறு பிரச்சனைகளில் தீர்வு சொல்வதற்காக இறையருளால் முன்கூட்டியே அறிவிக்கப்படக்கூடியவர்கள் சிலர் இருந்தார்கள். என்னுடைய உம்மத்துல அப்படி ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா வேற யாரும் கிடையாது, உமர் பின் கத்தாப் தான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எப்படிப்பட்ட பாராட்டு சான்றிதழ்! எந்த ஒரு தலைவனாவது தொண்டர்களையோ எந்தவித ஜமாத்தாராவது உறுப்பினர்களையோ இப்படி வழிநடத்தக்கூடிய வகையில அவரை பாராட்டக்கூடிய வகையில எல்லாரும் இருப்போமா? இந்த காழ்ப்புணர்வு, இந்த வன்மம், இந்த வஞ்சகம், இந்த உணர்வு தான் ஜமாத்தையே ஒரு அமைப்பையே சீர்குலைவுக்கு போய் விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பல இடங்கள்ல நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இந்த வன்மம் நம்மளை விட பிரில்லியண்டாக ஒருத்தர் ஆயிட்டாருன்னு வைங்க, அதை பார்த்து நம்ம பாராட்டி அவரை என்கரேஜ் பண்ணி அவரை இன்னமும் நீ நல்ல சிந்தனை செய், இன்னமும் நல்ல ஆக்கப்பூர்வமான முறையில் உன்னுடைய சிந்தனையை மெருகேற்று அப்படின்னு சொல்லி அவருக்கு உந்துதல் அளிக்கக்கூடிய வகையில நம்முடைய பாராட்டு சான்றிதழ் அவரிடம் இருக்கின்றதா என்றால் அப்படியான ஒரு நிலை எல்லார் நபரிடமும் இல்லாத ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியினுடைய சராசரி விகிதாச்சாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வரலாறுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இப்படி வந்தது. அதற்கு பின்னதாக கலிபாக்கள் அவங்களுடைய காலத்தில் இன்னமும் உச்சத்தை தொட்டது. இன்னமும் அப்பாசியாக்கள் இது மாதிரியான உள்ள சாம்ராஜ்யங்கள் அடுத்தடுத்து வருகின்ற பொழுது ஒரு சில அதிர்வுகள் இருந்தாலும் சமுதாயத்தில் அந்த நிலை மார்க்கத்தை விலகி வரக்கூடியவர்கள் அந்த அவர்களினுடைய ஒவ்வொரு நபரினுடைய பண்பியலை பார்த்து வரக்கூடியவர்களுடைய நிலையை பார்த்து உச்சத்தில் போய்கொண்டே இருந்தது. தற்போதைய நிலை என்ன தெரியுமா? ஏறினது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்தவரை இறங்கலாம் செய்யாது. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம செயல்படல, சரியா இது பண்ணல அப்படின்னா மார்க்கத்தினுடைய வளர்ச்சி விகிதாச்சாரம் குறையெல்லாம் செய்யாது. ஆனால் அந்த நிலையிலே இப்ப மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஆனா வளர்ச்சியை நோக்கி கொஞ்சமாவது மேல போகணுமா இல்லையா? கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த தௌஹீதுனுடைய வளர்ச்சி விகிதாச்சாரம் இன்று இல்லை என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணம் எதுவென்றால் நம்மிடம் சகோதரத்துவம் என்பது மிக மிக குறைந்து விட்டது. எதற்கெல்லாமோ மாநாடு நாம் நடத்துகின்றோம். சகோதரத்துவத்திற்கான ஒரு மாநாடு நடத்தி அதில் இன்னமும் புழும செய்யக்கூடிய வகையில் இந்த பண்பு நலன்களை எல்லாம் நாம் நினைவூட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. இந்த பண்பு நலன்களையே இந்த சகோதரத்துவத்தையே கெடுக்கக்கூடிய சிந்தனை எது தெரியுமா? இந்த காழ்ப்புணர்வு, வன்மம் தான். இதனை எப்பொழுது நம்மளுடைய உள்ளத்துல இருந்து அப்படியே கலட்டி எறிகிறோமோ அப்பொழுது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம மௌத்தா போறதுக்கு முன்னாடி பார்க்கலாம் இதனுடைய வளர்ச்சியினுடைய வீதாச்சாரத்தை நீங்கள் உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையை பெற முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நடைமுறையை பார்த்து பார்த்து அவர்கள் தங்களுடைய வாழ்வியலை அமைத்துக் கொண்ட நபி தோழர்களும் சரி, நபி தோழியர்களும் சரி, எல்லா நிலைகளிலும் அவ்வளவு தூரத்திற்கு அப்படி பண்பட்ட மனித புனிதர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற அளவுக்கு. அப்படின்னா என்ன காரணம்? அவங்க அந்த பண்பு நலன்களை, நற்பண்புகளை எப்படி அவங்க கையாண்டாங்க? ஒரே ஒரு உதாரணத்தை பாருங்க. மனைவிமார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள்ல 2 அணிகளாக இருந்தாங்க. ஒன்று ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தலைமையில ஒரு டீம், இன்னொன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தலைமையில ஒரு டீம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு போகும்பொழுது வளமையாக விரும்பி தேனை சாப்பிடுவது என்பது வழக்கம்.
அந்த காரணத்தினால அவங்க வீட்டுல கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்துக்கொள்வது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அணியினருக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியது. இப்படியாக தலைவியாக இருந்த 2 தரப்பார்களிடம் இருந்த நடவடிக்கையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வரும் பொழுது அப்பதான் அன்பளிப்பு எங்கதான் இருக்குமோ தெரியாது. ஆயிஷா அம்மையார் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வகை செய்தியும் அதே மாதிரி அதிகமாக எங்கே அருளப்படும் தான் ஆயிஷா அம்மையாருடைய வீட்டுக்கு வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகமான வகை செய்தி வரும். இது 2 பேத்துக்கும் மத்தியில ஒரு மனஸ்தாபமே கடைசி வரைக்கும் இருந்தது. யாருக்கு? ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும். இந்த நிலையில் இருந்து கொண்டு வருகின்ற பொழுது சகோதரத்துவத்துல நம்ம ரொம்ப முக்கியமாக இன்றைய கால சூழலில் நாம கவனம் எடுத்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த கற்பு குறித்து ஒரு விஷம பிரச்சாரம், அவதூறு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. இதுல செஞ்சவங்க அந்த அவதூறு பிரச்சாரத்தை செஞ்சவங்கல சில சகாபாக்களும் இருந்தாங்க, அவங்கள விட்டுருங்க. இந்த நிலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது 1 மாத காலம். ரசூலுல்லாஹ் எவ்வளவு தூரத்துக்கு மன கஷ்டப்பட்டாங்க பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம கேட்டிருப்போம். அந்த அவதூறுனுடைய நிலையின் காரணத்தினால் ஆயிஷா அம்மையார் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு போயிருங்க உங்க வீட்டுக்கு அப்படிலாம் சொல்லி அபூபக்கர் அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி விட்டதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் யார்கிட்ட எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னை பத்தி யார்கிட்ட விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ், ஒரு 3-4 பக்கங்கள் வரையும் வரும் புகாரில. நீங்க அவசியம் எடுத்து படிங்க. ஓய்வு நேரத்துல இந்த செய்தியை அனைவரும் உள்வாங்குவதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மையார் அவர்களுடைய பணியாளாக இருக்கக்கூடிய பரீரா என்ற அடிமை அவர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, ஆயிஷாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்கள பத்தி நம்ம என்ன நினைக்கிறது? மாவு பிணைஞ்சு வைப்பாங்க, ரொட்டி சுடுறதுக்கு முன்னாடி தூங்கிடுவாங்க, பூனை அந்த மாவை சாப்பிட்டு போகும். அதுதான் அவங்கள்ட்ட பார்த்த ஒரு பலவீனம், அதை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து குடும்பத்தார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. இவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு அவங்களும் அவர்கள் போய் அந்த பதில சொன்னாங்க, நாங்க அப்படிலாம் இருப்ப நல்லா இருக்கணும். மிக முக்கியமாக ஆயிஷா அம்மையார் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க, யார்கிட்ட முதல்ல போய் நம்மளை பத்தி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது சமுதாயத்துல இவன்கிட்ட மட்டும் போய் கேட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்ம யாரை நினைப்போம்? நம்மளை யாரு குடிக்காம இருப்பானோ அவன்கிட்ட தான் சமுதாயத்துக்குள்ளதான் இருப்போம். ஆனா நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய அந்த திறமை இதெல்லாம் பார்த்து காழ்ப்புணர்வோடு எவனாவது ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட போய் அந்த நேரத்துல இவன்கிட்ட மட்டும் யாரெல்லாம் கேட்டக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்மளை பத்தி விசாரிக்கும் பொழுது ஆயிஷா அம்மையார் அப்படிதான் பாக்குறாங்க. ஜெய்னப் அம்மையார்ட்ட மட்டும் கேட்டக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக யார்கிட்ட கேட்கிறாங்கன்னா ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட தான் கேட்கிறாங்க. ஜெய்னப், யா ஜெய்னப் மா ரைத்தி மா ரைத்தி, ஜெய்னப் அவர்களே ஆயிஷாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான இடம். ஆயிஷா அம்மையாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனேயே அவங்க சொல்றாங்க, அஹ்மி சம்மி வ பசரி, அல்லாஹ்வினுடைய தூதரே, அந்த பிரச்சனையை பத்தி என்னுடைய கண்களால் நான் பார்ப்பதை, என்னுடைய காதுகளால் நான் வெறுப்பதை நான் என்ன செய்கிறேன், அதிலிருந்து தூரமாகிறேன். அதனை குறித்து அதுக்குள்ள நான் போகலாம் இல்லை. வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, மா அமில்து அலைஹா இல்லா கைரன், அவர்களிடம் நற்பண்பை தவிர்த்து வேற எதையும் நான் பார்த்ததே கிடையாது. இந்த இடத்துல அப்படியே ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க ஆயிஷா அம்மையார். சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு போட்டியே யாரு அப்படின்னா ஜெய்னப் அவங்க தான். இந்த இடம் என்னால் மறக்கவே முடியாது. அவர்கள் என்னிடம் என்னை குறித்து, என்னுடைய கற்பை குறித்து பேசக்கூடிய இந்த நேரத்தில் என்னை குறித்து அவர்கள் சான்று பகிர்ந்தார்களே, அதை என்னுடைய வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் என்ற அளவுக்கு ஆயிஷா அம்மையாருடைய தன்மை இருந்ததுன்னா, இன்னைக்கும் தௌஹீது பெண்மணிகள் இருக்கிறோம். எப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதற்கு இந்த செய்தி அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைங்க. ஒரு கணவரிடம் 2-3 மனைவிகளாக வாழக்கூடியதுல தாங்க மிகப்பெரிய பிரச்சனைகளே வரும். ஆனால் இன்று ஒரு சகோதரத்துவ உணர்வுடன் பழகி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில என்ன செய்யப்படுகின்றது? எவ்வளவு ஒரு சாதாரண அற்பமான உள்ள விஷயங்களுக்கெல்லாம் பிணக்குகள் ஏற்பட்டு பல நாட்கள் பேசாமல் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய தீய குணநலன்கள் எங்கே இருக்கின்றது? ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம், அதை பறைசாற்றி கொண்டிருக்கின்றோம் என்ற வகையில சொல்லக்கூடிய நம்மிடம் இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், இதுல இருந்தெல்லாம் நம்ம வெளியில வரணுமா இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த நிலையில் இருந்து நாம் மீளாமல் இருப்பதற்கு மார்க்கத்தினுடைய உன்னிப்பை நாம் கவனிக்கவில்லை.
அதனுடைய நுட்பத்தை நாம் விளங்கவில்லை. ஏதோ வாயளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம போகிறோம் என்ற பெயர்ல தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை காட்டுகின்றது. நமக்கே பாதகமாக நிலையாக இருந்தாலும் சரிதான், நம்முடைய சகோதரத்துவத்தை எந்த விதத்திலையும் நமக்கு மத்தியில விட்டு கொடுக்காத வகையிலையும், அதே நேரத்துல தவறு செய்தால் அதனை சரியான முறையில அணுகக்கூடிய வகையிலையும் மார்க்கம் எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கின்றதோ அந்த வகையில நாம அணுகக்கூடிய செயல்பாட்டுக்குரியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயம் இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சியை நம்முடைய மரணத்துக்கு பின்னதாக கூட நாம் உணரலாம். அதற்காக உழைத்திருக்கக்கூடிய வகையிலையும், நம்முடைய நற்பண்புகளை சீராக்கி இருக்கக்கூடிய வகையிலையும் மலையளவுக்கு அல்ல, ஒரு சிறிய மடு அளவிற்காவது அல்லாவிடம் நாம் நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். அப்படியான பாக்கியத்திற்குரியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக முதலாவது உரையை நிறைவு செய்தோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய என்னதான் நம்முடைய சகோதரத்துவத்தை மார்க்கம் நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கக்கூடிய வகையில் நமக்கு மத்தியில் பரிமாறி கொண்டிருந்தாலும் கூட இறைவனிடம் இது சம்பந்தமாக நாம் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனை இந்த சகோதரத்துவத்தை குறித்தும் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எடுத்துரைத்துள்ளார்கள். அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயும் கூறியுள்ளார். ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இஹ்வான் அல்லதீன சபகூனா பில் ஈமான். எங்கள் இறைவா, எங்களை முந்தி சென்ற எங்களுடைய சகோதரர்களை, இறை நம்பிக்கை கொள்வதில் எங்களை முந்தி சென்ற எங்களுடைய சகோதரர்களை நீ மன்னிப்பாயாக. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா இல்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம். எங்கள் உள்ளங்களில் நம்பிக்கை கொண்ட எங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் எங்களுடைய உள்ளத்துல குரோதத்தை ஏற்படுத்தி விடாதே. எங்கள் இறைவா, நீயே கருணை உள்ளவன், நிகரில்லாத அன்பாளன் என்ற இந்த பிரார்த்தனைய நாம இன்ன பிற தேவைகளுக்காக இறைவனிடம் வேற வேற பிரார்த்தனைகளில் நாம் வைக்கின்ற பொழுது இந்த பிரார்த்தனையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாக இறைவனிடம் வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் வைத்து சகோதரத்துவத்தினுடைய வளர்ச்சியின் காரணத்தினால், சகோதரத்துவத்தினுடைய அந்த இணக்கத்தின் காரணத்தினால் நம்முடைய மார்க்கத்தில் நம்முடைய பங்களிப்பை நாம் சிறப்பான முறையில் செய்து விட்டோம் என்ற ஒரு மன திருப்தியுடன் இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்பையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக ஜும்மாவினுடைய உரையினை நிறைவு செய்து கொள்கிறேன்.